அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, சத்துணவு துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த 2024 டு 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தெளிவாக துல்லியமாக வெளியிட்டிருக்காங்க மக்களே. இந்த சத்துணவுத்துறை வேலைக்காக தான் கிட்டத்தட்ட வருஷ கணக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வழியாக அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு, அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டும் வந்தாச்சு. என்ன துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க, அதே மாதிரி ஜாப்போட லொக்கேஷன் எப்படி இருக்கும், அதே மாதிரி என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனுமே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஆஃப்லைனில் சத்துணவு அமைப்பாளருக்கும் சமையல் உதவியாளருக்கான எல்லா அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பார்ப்போம். அதே மாதிரி என்ன படிச்சிருக்கணும், யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, ஸோ ஆண்கள் பெண்கள் என்ன ஏஜ்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம், சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க இதுக்கு, ஸோ இந்த வேலைக்கு என்ன படிச்சிருக்கணும், அதே மாதிரி வந்து எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அரசு வேலைக்கு போகணும் அப்படின்றது எல்லாருடைய கனவாகவே இருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் அரசு வேலைக்கு போகணுமோ எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா லைக் பண்ணுறதன் மூலிமா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாகவே போடுறதுக்குமே நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எந்த துறையிலேருந்து அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலும் கிடையாது. அதாவது பார்த்திங்கனாக்கா சத்துணவுத்துறை. ஓகேங்களா, சத்துணவுத்துறை மற்றும் அங்கன்வாடி துறையிலேருந்து தான் அப்ளிகேஷன் வந்து அஃபிஷியலாகவே ரிலீஸ் ஆகிருக்குது. கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான போஸ்டிங்க்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னென்னன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி அது எப்படி ஃபில் பண்ணுன்றதையும் நான் வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, அப்ளை பண்ணி எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுன்றதையும் தெளிவாக வந்து சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி வேகன்சியை பொறுத்த வரைக்கும் வேரியண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் போஸ்ட் ஆஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா, குவாலிஃபைடு யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆண்கள் பெண்கள் அனைவருமே 38 மாவட்டத்திலருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் ஓகேங்களா, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 20 வயசுலேருந்து ஓகேங்களா 20 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 35 டு 40 40 டு 45 இந்த மாதிரி வந்து 5 வருஷம் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அது ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும்தான். அது என்னென்ன கம்யூனிட்டின்றதையும் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா, சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு 20,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. குவாலிட்டி அதாவது பார்த்திங்கனாக்கா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, மினிமம் நீங்கள் வந்து எனி டிகிரி யூஜி பிஜி 12ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையுமே தெளிவாக பார்த்துக்கோங்க. அதேமாதிரி செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை இதில் வந்து குவாலிஃபைடு வந்து மினிமம் நீங்கள் வந்து 8வது படிச்சிருந்தாவே போதும் இந்த சத்துணவு வேலைக்கு. இதில் வந்து டிகிரி போட்டிருக்காங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஸோ மினிமம் நீங்கள் 8வது 10வது படிச்சிருந்தாவே நீங்கள் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக செலெக்ஷன் ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ராசஸ் தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஷார்ட் லிஸ்ட் ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10வது வச்சு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த மார்க்கை வச்சு உங்களை மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 12th வச்சு போடுறீங்கன்னா 12th மார்க் வச்சு மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் போடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஸ்டார்டிங் டேட்டை இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஆஃப்லைன் மட்டும் போட்டிருக்காங்க, ஆனால் ஆன்லைன்லேயுமே நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, எனக்கு கிடைக்குமா, யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது இல்லையா. ஸோ அதை வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கு இல்லையா, இது வந்து அப்ளை பண்ண நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன் ஒர்க்கர் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன், அதாவது பார்த்திங்கன்னா மினி ஒர்க்கர், ஹெல்ப்பர், அதாவது அங்கே சத்துணவு அமைப்பாளர்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா. அது எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் கன்வெர்ட்டர் வச்சுருந்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து ஒரு டவுன்லோட் ஆகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ இந்த 3 விதமான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து முதல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். ஸோ இதில் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது என்னென்னன்றதை தெளிவாக அந்த இடத்துல உறுதிப்படுத்துகிற பாருங்கள். நான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மாவட்டம், திட்டம். ஓகேங்களா. மாவட்டம் மட்டும் எழுதுங்க. உங்களுடைய மாவட்டத்தை தெளிவாக மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ திருவண்ணாமலைனா திருவண்ணாமலை எழுதுங்க, சென்னைனா சென்னை எழுதுங்க. ஓகேங்களா. ஸோ எங்கள் ரைட் சைடில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது இல்லையா, அங்கே வந்து உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர், உங்களுடைய ஃபோட்டோ மேலேயே சைன் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அடுத்ததாக நீங்கள் யார் அப்ளை பண்ணுறீங்களோ, யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ உங்களுடைய நேம் வந்து உங்கள் சர்டிஃபிகேட் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் அடுத்ததாக 2வது பாக்ஸில் வந்து உங்கள் தகப்பனார் பேர், அப்படி இல்லைனா கணவர் பேர். நீங்கள் கல்யாணம் ஆகலைன்னா உங்கள் அப்பா பேர் போட்டுக்கலாம். கல்யாணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் நேம் போட்டுக்கணும். ஓகேங்களா. அடுத்ததாக உங்களுடைய நிரந்தரமான அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்ததாக உங்களுடைய மாநகராட்சி என்ன, நகராட்சி என்ன, பேரூராட்சி என்ன, மண்டலம், கோட்டம், வார்டு, வட்டாரம், ஊராட்சி எண், இது எல்லாமே 4வது பாக்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்ததாக 5வதுல வந்து உங்களுடைய மாநகராட்சி என்ன, நகராட்சி என்ன, பேரூராட்சி என்ன, வட்டாரம், ஊராட்சியின் பெயர், இது எல்லாமே கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்க. மேலே வந்து ஊராட்சி எண் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, கீழே வந்து ஊராட்சியின் பெயரும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி கீழே வந்து அடுத்த பாக்ஸில் வந்து அங்கன்வாடி நியமனம் கோரும் மையத்தின் எண் மற்றும் பெயர், விலாசம். அதாவது நீங்கள் எந்த சத்துணவு அங்கன்வாடி மையத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த சத்துணவு அங்கன்வாடி மையத்தோட பெயர் மற்றும் அதோட எண். ஓகேங்களா. அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். தற்போதைய கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி தேர்வு பெற்ற இந்த வேலைவாய்ப்பு மினிமம் நீங்கள் 10வது படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி பெற்ற சான்று நகலுடன். ஓகேங்களா. சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து இதில் வந்து வைக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் 18 வயசு கம்ப்ளீட் ஆகுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா வருமான சான்றல் இருந்ததுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் நம்பர் மற்றும் அதோட செல்ஃப் அட்டாச்மெண்ட் வைக்கணும். ஓகேங்களா. செல்ஃப் அட்டாச்மெண்ட் என்னென்ன வைக்கணும் அப்படின்றத தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மனுதாரின் இருப்பிட முகவரி சான்றிதழ். ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய இருப்பிட சான்றிதழ், அதுக்கப்புறம் உங்களுடைய ஓட்டர் ஐடி. ஓகேங்களா. அது உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி, குடும்ப அட்டை. ஓகேங்களா. வாரிசு. ஓகேங்களா. நீங்கள் முதல் வாரிசாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி ஆதார் அட்டை நகல். ஓகேங்களா. இது எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது மாதிரி பார்த்திங்கன்னா மனுதாரர் வசிக்கும் இடத்திற்கும் நியமனம் கோரும் அங்கன்வாடி மையத்திற்கும் உள்ள தூரம். அதாவது நீங்கள் எந்த சத்துணவு அங்கன்வாடி மையத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிற கல்வி தகுதி, அதாவது நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா வேறு ஏதாவது கல்வி முடிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா நீங்கள் அதையுமே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்த திருமண நிலை, திருமணமானவர், விதவை, ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர். இதில் எதுவோ கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா. மீதியெல்லாம் அடிச்சிருங்க. ஸோ அதேமாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டிகேப்ஸாக இருந்தீங்கன்னா ஆம்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மனுதாரன் ஆண்டு வருமானம். ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எல்லாருமே ஒரு 10,000க்குள்ளாவே போடுங்க. ஓகேங்களா. ஸோ பிற குறிப்புகள்ன்றது ஏதாவது இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணலாம். இடம் நாள் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுடைய சிக்னேச்சர். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இடம் நாள் மட்டும் போடாதீங்க. நான் வந்து அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டேட் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. வந்த உடனே அப்டேட் பண்ணுறேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் பண்ணிட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே தெளிவாக படிச்சுருங்க. ஸோ படிச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இனி நான் சொன்னது எல்லாமே தெளிவாக வந்து தெரியலனா கேட்டு ஃபில் பண்ணி வைங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஒன்ஸ் அகேன் நம்ம கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு விளையாட்டு சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.